ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்பலக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவு. 10 நாட்களுக்கான பலன் செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 20 வரை. செப்டம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை. விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில சந்திரன் பயணிக்கிறார். நம்முடைய கும்பலக்னத்துக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் போறார். அந்த கேட்டைக்கு அதிபதியான புதன் சிம்ம ராசியில நமக்கு 7ஆம் வீட்டுல மகம் நட்சத்திரத்துல இருக்கு. கேது 8ஆம் வீட்டுல இருக்கு. அதனால நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் போட்டி பொறாமைகளோட நமக்கு தென்படும். அதனால அதை ஃபேஸ் பண்ணி அதில் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கான இன்வால்மெண்ட்டு, தயார் நிலை எல்லாமே ரெடி பண்ணிக்கணும். இரவு 9:21க்கு மூல நட்சத்திரம் தொடங்கும். சந்திரன் ராசி மாதிரி தனுசுக்கு வந்துடுறாரு. நமக்கு லாபஸ்தானம். அதில் கேது நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஆனால் கேது 8ல் இருக்கார். அந்த 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனைங்கிறது எதிர்பார்த்ததுக்கு மாறாக நெகட்டிவாக நமக்கு சில நிகழ்வுகள் நடக்கிறத காட்டுது. சந்திரன் கேது நட்சத்திர பரிவர்த்தனை. அதனால கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:52க்கு பூராட நட்சத்திரம் தொடக்கம். சுக்கரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில நமக்கு 11ல் சந்திரன். சுக்கரனும் 8ல் தான் இருக்காரு. சுக்கரன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கார். அதாவது கேதுவோட சேர்ந்து 13ஆம் தேதி சித்திர நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை கணக்குலையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 5ல் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்தினுடைய பலன் செய்யாது. ஒரு கஷ்டமோ அசம்பாவிதமோ பிழைகளோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறதோ அல்லது நமக்கு பொருள் இழப்புகள் ஏற்படுறதோ, கவனக்குறைவாக இருக்கிறதோ, இதில் எல்லாம் அந்த 5ல் இருக்கிற செவ்வாய் நம்மளுக்கு காப்பாற்றி கொடுத்தோம். அதனால் அதை பற்றி நமக்கு அன்னைக்கு நாளில் பிரச்சனை இல்லை. இரவு வெள்ளிக்கிழமை 9:35க்கு உத்திராட நட்சத்திரம் தொடக்கம். செப்டம்பர் 14 சனிக்கிழமை முழுக்க இரவு 8:32 வரைக்கும் அந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ல் தான் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரத்தில் இருக்கார். அதனால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்கள் சந்திப்பு, அரசு வழி ஆதரவு, இதெல்லாம் மேன்மைகள் இருக்கும். தந்தை வர்க்கத்தில் ஆதாயமான பலன்கள் நடக்கும். கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் இதுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் மாலை 6:48 வரைக்கும். நமக்கு 12ஆம் இடமான மகர ராசி விரய ராசி செலவு ஸ்தானத்தில் போய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. அதனால் 6ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற வகையில் வேலை செய்யும். அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகிறது, பிரயாணங்கள் போகிறது, வெளிநாடு வேலை சார்ந்து இது பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு நடக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சந்திரன். அதனால் வேலைக்கு சப்போர்ட் பண்ணும். செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:32 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியிலேயே சந்திரன் செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு. செவ்வாய் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு அது நன்மைகள் கொடுக்கும். நல்ல பணவரவும் கொடுக்கும். நம்ம கலைத்திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். குழந்தைகள் வழி மேன்மைகள் நடக்கும். கலைகள் மற்றும் நமக்கு கமிஷன் வகை இதெல்லாம் கிடைக்கிற நாள், நல்ல நாள். திங்கட்கிழமை செப்டம்பர் 16 மாலை 4:32க்கு சதய நட்சத்திரம் தொடக்கம். நமக்கு 2ஆம் வீட்டில் தான் ராகு இருக்காரு, சனியோட நட்சத்திரத்தில். அதனால் ஈடுபாடுகள் பணவரவுக்காக இருக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்திற்குனால குழந்தைகள் நலம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, அது மாதிரி ரிலாக்ஸேஷனாக போகும்.
செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:53 வரைக்கும் அந்த சதய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதிக்கு குரு அதிபதி. நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சொந்த பந்தம், அரவணைப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நன்மை பெறும். அதில் நமக்கு இன்சார்ஜாக இருந்தோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம்னா நமக்கு நன்மைகள் நடக்கும். இந்த பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி நண்பகல் 11 மணிக்கு தொடங்குது. புதன்கிழமை செப்டம்பர் 18. நமக்கு 2ஆம் வீட்டில் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அதே நேரத்தில் ராகுவும் அதே சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் ராகு சேர்க்கை பலனை தர்றாங்க. அதனால் இன்னைக்கு நம்மளுடைய வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். செப்டம்பர் 19 வியாழக்கிழமை காலையில் 8:03 ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 7ஆம் வீட்டில் சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால் புதுசாக நபர்களை சந்திக்கிறது, கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் மற்றும் தொழில் சார்ந்த நன்மைகள், கம்ப்யூட்டரு சம்மந்தப்பட்ட தொழில், ட்ரேடிங்கு, எல்லா துணி வகையில் ட்ரேடு பண்ணுறது, அனைத்து விதமான வியாபாரமும் செழிப்பாக இருக்கும். செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திரன் மேசராசிக்கு போகிறாரு. 3வது ராசி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. கேது 8ல் இருக்காரு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கியிருக்காரு. அப்போ இந்த கருவிகள் கையாளுறதுல எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரயாணம் போகிறதுக்கு திட்டமிட்டிருப்போம், திடீர்னு அது தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புது காரியங்களை அவாய்டு பண்ணிவிட்டு நீங்கள் உழைப்பு ரெகுலராக இருக்கக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கலாம். எதிர்பாராத சில தகவல்கள் வர்றது, இதெல்லாம் நமக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற கேது அப்படிங்கிறது நமக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுடைய சாரத்தில் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த 6-8 கனெக்ஷன் இருந்தாலே வேலைக்கு நல்லா இருந்தாலும் மனசுக்கு நல்லா இருக்காது, ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குண்டான ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. ராகுவை போல் நமக்கு தனராகுவாக வேலை செய்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு தொழில் ஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். அதனால் அந்த வகையில் நம்முடைய முயற்சிகள், கலைத்திறமைகள், அறிவு சார்ந்த ஈடுபாடுகள் இவை அனைத்தும் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துடும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ இப்படியெல்லாம் 10 நாட்களுக்கு நம்ம பலன் பார்த்தாலும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஜனன ஜாதகத்தை கணித்து பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கணும். அதை பயன்படுத்தி திசாபுத்தி அந்தரமும் மற்றும் கோச்சார பலன்களும் பார்க்கும்போது சரியான கேள்விக்கு சரியான பதில்களை கொடுத்து நம்மளுக்கு கரெக்டாக வழி நடத்தும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.